வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கதை முடிந்ததா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சிவகாசி அருப்புக்கோட்டையில் பரப்புரை முடித்துவிட்டு பரமக்குடி பேருந்து நிலையம் அருகே நெடுஞ்சாலையில் திரண்டிருந்த ஏராளமான மக்களிடம் எழுச்சி நிகழ உயர்த்தினார். அப்போது அவர் அதிமுக சார்பில் திருவாடனையில் கீர்த்திகா முனியாசாமி, பரமக்குடி தொகுதிக்கு டாக்டர் முத்தையா, முதுகுளத்தர் தொகுதிக்கு மலேசியா பாண்டி நிறுத்தப்பட்டிருக்கார். 3 வேட்பாளர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். ராமநாதபுரம் பாஜக வேட்பாளருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். கீர்த்திகா முனியசாமி 2 முறை போட்டி போட்டு வெற்றி பெற்று வாய்ப்பை இழந்தார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் அவர். அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள். முத்தையா முன்னாள் எம்எல்ஏ, மலேசியா பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ, இவர்கள் மக்களுக்காக பாடுபடுபவர்கள். இரட்டை இலை சின்னத்தில் இவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருந்தார். உதயநிதி என்னை பற்றி விமர்சிக்கிறார். மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடி என்று கண்டுபிடித்திருக்கிறார். இதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. உங்கள் தாத்தா யாருக்கு முரட்டு பக்தராக இருந்தார் என்று மக்கள் அறிவார்கள். வாஜ்பாயுடன் கருணாநிதி இருக்கும் போட்டோவை எடப்பாடி காமிச்சார். மத்தியில் பிரதமராக இருந்த வாஜ்பாய்க்கு முரட்டு பக்தராக இருந்தவர் இவர்தான். எங்களை பற்றி பேச யாருக்கும் அருகதை இல்லை. உங்கள் தாத்தா காரியத்தோடு தான் டெல்லிக்கு போவார், மக்களுக்காக போகமாட்டார். கருணாநிதி மக்களுக்காக டெல்லி போனதாக சரித்திரமே இல்லை. 2G ஊழல் அமைச்சர் கனிமொழி சிறையில் அடைக்கப்படும் போது யார் காலில் விழுந்தார் என்று மக்கள் அறிவார்கள். நான் 51 ஆண்டு காலம் கட்சியில் இருக்கிறேன். உங்கள் வயது 48 தான். என் அனுபவம் கூட உங்களுக்கு வயசுக்கு இல்லை. வரம்பு மீறி பேசினால் அதற்கு பதிலடியை எங்கள் தொண்டன் கூட கொடுப்பான். காற்றில் கூட ஊழல் செய்த திமுகவுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்தவர்களுக்கு எங்களை பற்றி பேச அருகதை இல்லை. இந்தியாவிலே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு திமுக அரசு மட்டுமே. ஊழல் என்றால் திமுக, ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. இந்த 5 ஆண்டுகளில் கரப்ஷன் கமிஷன் மட்டும்தான். ராமநாதபுரத்துக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? நான் முதல்வராக இருக்கும்போது 400 கோடியில் அரசு மருத்துவமனை கொண்டு வந்தேன். 125 கோடியில் சட்டக்கல்லூரி கொண்டு வந்தேன். இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்ட மக்களின் நன்மை பார்த்து கொண்டு வந்துள்ளோம். அதை திறந்து வைக்கிறது மட்டும்தான் திமுக. இது வறட்சியான பகுதி. விவசாயிகள் வைகை திட்டம் கொண்டு வந்தேன், 14,000 கோடி மதிப்பீடு. அதே திட்டத்துக்கு மாநில அரசு இப்படி நிதி ஒதுக்கீடு செய்த சரித்திரம் கிடையாது. முதற்கட்டமாக நானே புதுக்கோட்டையில் அடிக்கல் நாட்டினேன். திமுக அரசு தடுத்து நிறுத்தியது. இதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி? உண்மையான முதல்வராக இருந்தால், அக்கறை கொண்ட முதல்வராக இருந்தால் இந்த திட்டத்தை முடக்கலாமா? எந்தெந்த திட்டத்தை முடக்கினீர்களோ அவையெல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சியில் தொடரும். எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் அதிமுக யாருக்கும் அடிமை கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் எங்களை பற்றி பேச அவருக்கு அருகதி கிடையாது. மக்களே தகுந்த பாடம் புகட்டுவார்கள். உதயநிதியை ஓட விரட்டுவார்கள். அவர் கதையை எங்கள் தொண்டனே முடிப்பான் என பதிலடி கொடுப்பார் என சொல்லியிருந்தார் உதயநிதி ஸ்டாலினை பற்றி நம்ம எடப்பாடி பழனிசாமி.